நேரம் மிக அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நானும் கூடுதலாக பேசி உங்களுடைய சுமையை கூட்ட விரும்பவில்லை. இந்த அடிப்படையில் நான் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறிய சொல்லாடலாக அமைக்க விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு மேடையிலே இந்த நல்ல நிகழ்விலே தமிழகத்தினுடைய மாபெரும் ஆளுமைகளாக திகழ்பவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள், நம்மை வாழ்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மகத்தான பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர், அவரை எப்படி அழைப்பது? ஐயா என்றா, தந்தை என்றா, தலைவர் என்றா, தோழரென்றே சொல்லிவிடுவோம். மிக உயர்ந்த அரசியல் விழுமங்களை கொண்டிருக்கக்கூடிய நேர்மையும் எளிமையும் மிகுந்த அந்த ஒப்பற்ற தலைவர் இங்கே வந்து இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டது உள்ளபடியே நமக்கு கிடைத்த மகத்தான கௌரவம். எனவே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசி இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு தன்னுரிமை இயக்க கழக தலைவர் அன்பிற்குரிய ஐயா பழக்கருப்பையா அவர்களுடைய மிகச்சிறந்த சொல்லாடல் பல நேரங்களிலே நானே வியந்து பார்த்திருக்கிறேன். மிக மிக லாவகமாக ஒரு தத்துவார்த்தத்தோடு இந்த நேர்மையை அவர் எடுத்துச் சொல்லுகின்ற விதம் இருக்கிறது அல்லவா, அவ்வளவு அற்புதம். எனவே அந்த மகத்தான மனிதர் நேர்மைக்காக அரசியலிலே நெடும்பயணம் மேற்கொண்டவரை இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக எமை வாழ்த்துவதற்காக வந்திருந்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய அன்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள், நான் அழைக்கின்ற போதெல்லாம் அன்போடு, அது எந்த நிகழ்வாக இருந்தாலும், அது சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட அழைக்கின்ற போது தயங்காமல் வந்து எங்களை சிறப்பிக்கின்ற அவர் இன்றைக்கும் அப்படி சிறப்பித்திருக்கின்றார். மிக தெளிவாக நான் அந்த நூலிலே எதை சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை சுட்டி காட்டி இங்கே பெருமைப்பட பேசியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல மூத்த ஊடகவியலாளர் தமிழா பாண்டியன், நான் அண்ணாச்சி என்று அன்போடு அழைக்கப்படுபவர், அவருமே எப்படியெல்லாம் இந்த நிர்வாகத்தில் எந்த அளவிற்கு ஊழல் மலிந்து கிடக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சமூக ஊடகங்களிலே அவர் ஆணித்தரமாக பேசி வருவதை நான் பார்த்திருக்கிறோம். அவரும் நான் அழைக்கின்ற போதெல்லாம் வந்து எமை கௌரவிப்பார், வாழ்த்துவார். இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல புதுக்கோட்டையிலிருந்து இதற்காக வந்திருக்கின்ற மக்கள் கவிஞர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திலே அமைப்பிலே மகத்தான பங்களிப்பு ஆற்றிய எங்கள் மண்ணினுடைய கவிஞர் அன்பிற்குரிய கவிஞர் முத்துநிலவன் இதற்காகவே வந்திருக்கிறார், என்னை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக. அவர் சொன்னார், ஐயா, நாம் புதுக்கோட்டையிலேயே நாம் ஒரு நல்ல நிகழ்வை, இந்த வெளியீட்டு நிகழ்வையே நாம் அங்கே நடத்தலாமே என்று அன்போடும் உரிமையோடும் என்னிடத்திலே கேட்டார். அதை பற்றி நாம் யோசிப்போம் என்று சொன்னேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு அன்போடு வந்திருக்கக்கூடிய அவரையும் நான் உள்ளார்ந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல இந்த அறப்போர் இயக்கம், இந்த லஞ்சம் ஊழல் எந்த அளவிற்கு நிர்வாகத்தில் அரசு அமைப்பிலே நிலவி வருகிறது, அதற்கு எதிரான போரை தொடுப்பது என்பது அது ஒரு இன்னொரு விடுதலை போராட்டம் என்று அவர் குறிப்பிட்டார். நாம் இன்னொரு விடுதலை போராட்டத்திற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று அன்பிற்குரிய அறப்போர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஜெயராமன் அவரும் இங்கே வந்து வாழ்த்தியவைக்காக என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல நம்முடைய திரைப்பட இயக்குனர் ஏற்கனவே நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் வந்து எமை கௌரவித்து இன்றைக்கு பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் சகோதரர் ஜோக்கர் பட இயக்குனர் ராஜமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல இன்றைக்கு நம்முடைய நல்விடை விஸ்வராஜ் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம்
எந்த அளவிற்கு அது மக்களுக்கு பயனானது என்பதை ஆக்கப்பூர்வமாக உணர்ந்து அது குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை தமிழ் நிலப்பரப்பெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும் இங்கே வந்து என்னை வாழ்த்தியமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைப்போல இறுதியாக அன்பிற்குரிய நம்முடைய தேசத்தின் நம்பிக்கை இந்த இதழினுடைய கௌரவ முதன்மை ஆசிரியர் குரு ஆறுமுகம் அவர்கள் நன்றியுரை ஆற்றுவதற்காக காத்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால், தொலைதூரத்திலிருந்து எம்முடைய அழைப்பை ஏற்று இந்த எமை போன்ற எளியவர்களினுடைய அழைப்பை ஏற்று அருப்புக்கோட்டையிலிருந்து, மதுரையிலிருந்து, நாமக்கல்லிலிருந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் என்று தமிழ் நிலப்பரப்பினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நெசவாளர் பெருமக்களே, விவசாயிகளே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் சொன்னால் என் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர்கள் இவ்வளவு நேரமாகியும் காத்திருக்கிறார்கள். பல நிலையிலே பல தளங்களிலே பணியாற்றக்கூடிய அவர்கள் இந்த மாலை நேரத்திலே இவ்வளவு 10 மணி ஆக போகிறது, இன்னமுமே காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லது பிள்ளைகள் காத்திருக்க, வீட்டிலே காத்திருக்க இவ்வளவு நேரமாக அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இங்கே கலந்து கொண்டு எம்மை கௌரவித்திருக்கிறார்கள். அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல நம்முடைய இளைஞர்கள், மக்கள்வாத இளைஞர்கள் இன்றைக்கு பெரும் திரளாக இன்றைக்கு ஒரு பெரும் எண்ணிக்கையிலே நெசவாளர்களை, விவசாயிகளை எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட முறையில் அவர்கள் பெயர் சொன்னால் நேரம் போதாது. எனவே என்னுடைய அன்பு தம்பிகள், சில நேரங்களில் அவர்கள் தொல்லைகள் கொடுத்து விடுவார்கள். தொல்லை கொடுத்தாலும் அவர்கள் என் தம்பிகள் தான். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல இந்த புத்தகம், இந்த நூல் இவ்வளவு சிறப்பாக ஒரு குறுகிய காலத்தில், ஒரு மாத காலம் எமக்கு தூக்கம் இல்லை. நான் தூங்கவில்லை, என்னோடு பணியாற்றவர்களையும் நான் தூங்க விடவில்லை. உண்மையிலேயே தட்டச்சு செய்த தேவி, தட்டச்சு செய்த பிரபாவதி உண்மையிலேயே என்னால் மிகவும் சிரமப்பட்டார்கள். அதை போல எனக்கு ஆலோசனை சொல்லி அதையெல்லாம் திருத்திய வித்யா, இதையெல்லாம் ஒருங்கிணைத்த அபிநயா, இது எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கண்ணாக ஊக்கமளித்த அன்பிற்குரிய நண்பர் பாட்ஷா, அவருடைய குடும்பத்தினர், அன்பு சகோதரி நூர்ஜஹான், அவருடைய 3 அன்பு பிள்ளைகள், அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகத்திலிருந்து வந்திருப்பவர்கள், இங்கே மிகச் சிறப்பாக ஊரறிய செய்த இந்த தொகுப்பாளர்கள், இவர்கள் அத்துணை பேரையுமே நான் என்னுடைய இதயத்தில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.